வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயம் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். யாழ்ப்பாணம் பொன்னாலை பாலத்தில் இன்று காலை இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்தில் தந்தையும் மகனும் படுகாயம் அடைந்துள்ளனர். குறித்த விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காரைநகரில் இருந்து பொன்னாலை பாலத்தினூடாக பயணம் செய்த முச்சக்கர வண்டியானது வேக கட்டுப்பாட்டை மீறி வீதியை விட்டு கடலுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளானது. இதன்போது முச்சக்கர வண்டியில் பயணித்த தந்தையும் மகனும் படுகாயம் அடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்ததான விசாரணைகளை ஊர்காவற்றுறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். காசநோய் தொடர்பான விழிப்புணர்வு ஊர்வலம் இன்று வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா மருத்துவமனை உள்வட்ட வீதியில் அமைந்துள்ள வவுனியா மாவட்ட மார்பு நோய் சிகிச்சை நிலையத்தில் ஆரம்பமான இந்த விழிப்புணர்வு ஊர்வலம் ஜாழ் வீதி, மருத்துவமனை சுற்றுவட்ட வீதி, கண்டி வீதி, மணிக்கூட்டு கோபுர சந்தி, பசார் வீதி, ஹொரவப்பொத்தானை வீதி ஊடாக சென்று மருத்துவமனையை அடைந்தது. இதன்போது காசநோயை கட்டுப்படுத்துவது தொடர்பான அறிவுறுத்தல்கள் அளிக்கப்பட்டதோடு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. இந்த ஊர்வலத்தில் தாதியர்கள் 100க்கும் மேற்பட்ட முச்சக்கர வண்டிகள் இணைந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. தனியார் நிதி நிறுவனத்தின் முகாமையாளர் ஒருவர் அயல் வீட்டில் உள்ள ஆசிரியரை மண்வெட்டியால் தாக்கிய நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் கடந்த சனிக்கிழமை அச்சுவேலி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. மேலும் சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட நபர் அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைவாக தாக்குதலை மேற்கொண்ட முகாமையாளருக்கு துணை போன தாயார் மற்றும் 2 சகோதரிகள் இன்றைய தினம் அச்சுவேலி போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உள்ள நிலையில் தாக்குதலை நடாத்தியவர் முன்னிலையாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிறைவடையும் வரையில் அரசாங்க அச்சு திணைக்களத்தின் அனைத்து ஊழியர்களின் விடுமுறையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அச்சிடும் பணிகளுக்காக அதிகாரிகள் 24 மணி நேரமும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதால் அரசாங்க அச்சு திணைக்கள இயக்குநர் பிரதீப் புஷ்பகுமார இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். இதேவேளை அரசாங்க அச்சு திணைக்களத்தில் 1200 ஊழியர்கள் பணிபுரிக்கின்ற நிலையில் திணைக்களத்தின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. அரசாங்க அச்சக திணைக்களத்திற்கு வெளியே பாதுகாப்பை வழங்குவதற்கு போலீஸ் விசேட அதிரடிப்படை நடமாடும் ரோந்துகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணி நேற்று தொடங்கியுள்ளதாகவும் அரசாங்க அச்சு திணைக்களத்தின் இயக்குநர் பிரதீப் புஷ்பகுமார தெரிவித்தார். சில வருடங்களின் பின்னர் கொழும்பு மற்றும் கோட்டை பகுதிகளில் சிக்கின்குனியா நோய் பரவல் அதிகமாக பதிவாகி வருவதாக சுகாதார திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. நுழம்புகள் பெருகும் இடங்களை முடிந்தவரை அழிப்பதன் மூலம் மட்டுமே சிக்கின்குனியா பரவுவதை கட்டுப்படுத்த முடியும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சிக்கின்குனியா நோய் தற்போது ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசிய கண்டங்களிலும் பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல் தீவுகளிலும் பரவும் நோயாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சிக்கின்குனியா வைரஸால் பாதிக்கப்பட்ட நுழம்பு கடித்தால் மனிதர்களுக்கும் பாதிக்கப்பட்ட பயணிகளிடம் இருந்து பாதிக்கப்படாத பகுதிகளுக்கும் பரவுகின்றது. இதேவேளை இலங்கையில் மீண்டும் சிக்கின்குனியா பரவும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக சுகாதார திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. தற்சமயம் தொடரும் மழையுடனான வானிலையால் நுழம்புகள் பெருகும் இடங்களை அழித்து சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முன்னதாக நேற்றைய தினம் நாட்டின் 4 பகுதிகளில் இருந்து தேர்தல் தொடர்பான 6 முறைப்பாடுகள் கிடைக்கப் பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பாக போலீசாருக்கு 6 முறைப்பாடுகள் கிடைத்தன. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் தேர்தல் வன்முறை தொடர்பான எந்த முறைப்பாடுகளும் பதிவாகவில்லை. மாத்தளையில் 3 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அவற்றில் வேட்பாளர்களின் படங்கள் கொண்ட சுவரொட்டிகள், பதாகைகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கொடிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. கெபிதிகொள்ளாவு பகுதியில் உலருணவு விநியோகம் தொடர்பாக ஒரு முறைப்பாடும் பதிவாகியுள்ளது. பொலன்னறுவையில் உள்ள ஒரு பகுதியில் புதிய தெரு விளக்குகள் பொருத்தப்படுவதாகவும் மொனராகலையில் வேட்பாளரின் படம் பொறிக்கப்பட்ட பதாகைகள் இருப்பதாகவும் போலீசாருக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப் பெற்றுள்ளன. 336 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் 2025 மே 6 அன்று நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
விபத்துக்குள்ளான விமானப்படையின் விமானத்தில் எவ்வித கோளாறும் இல்லை. விபத்துக்கான காரணம் அன்றைய தினம் பயிற்சி பெற்ற அதிகாரிகளால் ஏற்பட்ட தவறாகும் என இது குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மத்திய அதிவேக நெடுஞ்சாலை நிர்மாண பணிகளை பார்வையிடுவதற்காக சென்றிருந்த அவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், விமானப்படையின் விமான விபத்து குறித்த அறிக்கையை பாதுகாப்பு செயலாளர் ஊடாக கடந்த 21ஆம் திகதி பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதற்கு அமையவும் பாதுகாப்பு செயலாளரின் விளக்கத்துக்கு அமையவும் விமானத்தின் உடற்பகுதியில் அந்த பிரச்சனையும் இல்லை. அதேவேளை விமானத்தின் இயந்திரத்திலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது பழைய விமானமும் அல்ல. பழைய வாகனங்களை வீதிகளில் செலுத்துவதை போன்று விமானங்களை செலுத்த முடியாது. விமானத்தில் சென்றோர் பயிற்சி பெறுபவர்கள் ஆவார். பயிற்சியின் போதே தவறு ஏற்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் அந்த இரு பயிற்சி அதிகாரிகளின் உயிர் பிழைத்தமை மகிழ்ச்சிக்குரியது. விபத்து குறித்து அறிக்கைக்கு அமைய அந்த பிரதேசத்தில் பாரியளவு சொத்து சேதங்கள் எவையும் ஏற்படவில்லை. இந்த விபத்து பயிற்சியின் போது ஏற்பட்ட தவறால் நேர்ந்ததாகும். மாறாக வேறு எவ்வித பிரச்சனைகளும் இல்லை என்றார். இத்துடன் உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.